வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் லம்பியாக தான் இருக்குது. இந்த லம்பியாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஏரியாஸாக நம்ம அப்படி ஃபில் பண்ணிகிட்டே வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துடணும். அந்த லம்ஸ் எவ்வளோக்குள்ள குறைச்சலாக இருக்கோ அவ்வளோக்குள்ள நல்லது. இப்போ என்னென்னா பர்ஃபெக்டாக நம்ம இதில் ரெடிமேடில் நம்ம வந்து டெக்ஸ்சர் ஒயிட் வாங்குறோம் இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இது வந்து இருக்க போகிறது கிடையாது. ஃபார் த சிம்பிள் ரீசன் அவங்க வந்து மெக்கானிக்கலாக அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னா இப்போ நம்ம வந்து தனித்தனியாக இல்லாமல் ஜிங்க் ஆக்சைடு தனியாக, ஃபெவிகால் தனியாக, தண்ணி தனியாக இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஹோமோஜனைஸ்டாக ஆக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எடுத்து யூஸ் பண்ணுறப்ப இன்னொரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேன்வஸ் மேலேயே வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த கட்டிகள்லாம் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் அவ்வளவு பர்ஃபெக்டாக சொல்லிட்டு கொண்டு வந்து நம்ம டயர்ட் ஆக்கிட வேண்டாம். என்னுடைய பெரிய ஒரு பிளேடு ஒன்று இருக்கும், இதோட அவ்வளோ பெரிய பிளேடு ஒன்று இருக்கும். அந்த பிளேடு எடுத்தேன்னா 4 தடவை தேய்ச்சோம் அப்படின்னா போயிடும். இப்படி தேய்ங்கன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு விட்டுறலாம். யூஸ்வலாக அந்த ட்ராயிங் சொல்லித்தரப்ப ஒரு ஸ்டெப்பையும் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த மாதிரி இப்படியே வச்சு நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்சதை நான் எடுத்து காட்டலாம். ஆனால் ஆக்சுவலாக எவ்வளவு டைம் ஆகுது, எவ்வளவு டயர்ட் ஆகுது, கை காலெல்லாம் வலிச்சு போச்சு சார் அப்படி தான் இருக்குமா, இல்லாட்டி வேறு எதுவும் மெத்தட் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னா இல்லை, கை காலம் வலிச்சுட்டு தான் இருக்குது. இந்த கை அந்த கை எல்லாத்தையும் தான் மிக்ஸ் பண்ணலாம் வேண்டிய, இப்போ ரெண்டையும் சேர்த்தெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியெல்லாம் இருக்குது. பாருங்க கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. கவலைப்பட வேண்டாம். என்ன காயத்ரி? சார் சிலி டவுட் தான், ஏன் கப்ல பண்ணக்கூடாதா? இதை கப்ல வச்சு பண்றதாமா? இவ்வளவு தூரத்துக்கு ஸ்மூத் ஆக்க முடியாதுமா, இவ்வளவு தூரத்துக்கு ஸ்மூத் ஆக்க முடியாது. அதாவது கப்ல வச்சு பண்றதா இருந்தால் அப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம்னா இல்ல பிளேட்ல வச்சு செஞ்சுட்டு அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால நான் கப்பில் வச்சு செஞ்சிடலாமா அப்படின்னா முதல்ல வந்து ஜிங்க் ஆக்சைடை கொஞ்சம் போல் ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஏதாவது ஒரு மிக்ஸ் ஸ்பூன் ஏதாவது ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பட்டர் மாதிரி ஆக்கிடணும். திக்கா அதாவது ஃபெவிகாலோட திக்காக இருக்கணும். அது நம்ம எப்படி சொல்லலாம், சட்னி மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கிறோமே, கட்டி சட்னி. தோசை பேட்டர் மாதிரி சார். தோசை பேட்டரோட திக்கா இருக்கணும். கொஞ்சம் தான் சொன்னா, இன்னும் இட்லி பேட்டருக்கு முன்னாடி. ஆமா, இட்லி பேட்டருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த கட்டி சட்னின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பட்டரை வெளியே எடுத்து வச்சிருந்தோம்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும்ல, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். குளகுளன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியா அப்படியே வரணும். அந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு ஆனால் கம்ப்ளீட்டாக தரவா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபெவிகாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபெவிகால் வந்து கூடுமான வரைக்கும் வெயிட் பை வெயிட் 50% ஆகுது இருந்தாலும் 50-50 மீனிங் 100% இருக்கணும். இது ஒரு 100ன்னா அது ஒரு 100 இருக்கணும். 150-200 இருக்கிறது இன்னும் பெட்டர். நான் அப்படிதான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 150 இது ஜிங்க் ஒயிட்டும் 200 ஆமா 200 ஃபெவிகாலும் இருக்கும். 1:2 லெவலுக்கு இருக்கும். நாட் எக்ஸாக்ட்லி 1:2. சொல்லுங்க. ரைட், அப்ராக்ஸிமேட்டா சொல்லுங்க. சார் இந்த மாதிரி இது ஜிங்க் ஆக்சைடுல பண்றது பெயிண்டிங் பேர் என்ன சார்? டெக்ஸ்சர் பெயிண்டிங். டெக்ஸ்சர் பெயிண்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல டெக்ஸ்சரை தான் பெயிண்ட் பண்ண போறோம். நம்ம டெக்ஸ்சரை வந்து ஒன்று பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி டிராயிங் மாதிரி கொண்டு வரலாம்.
அப்படி இல்லாட்டி ஓவராலாக ஒரு டெக்ஸ்சரை கொடுத்துட்டு அதில் நம்ம பெயிண்ட் பண்ணி அந்த டெக்ஸ்சரை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம ரெண்டாவது தான் நம்ம சேர்ப்போம். முடியில் மாத்திரம் நான் கொஞ்சம் லேசாக அந்த முடியோடைய டிராயிங் மாதிரி கொண்டாந்துட்டு மீதி இடங்களில் ஃபுல்லாக நான் வந்து சரி. இப்போ வந்து நான் என்ன செய்யலாம்னா கொஞ்சம் போல் எடுத்து பாட்டிலில் போட்டுறது புத்திசாலித்தனம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது செஞ்சிட்டு இருக்கும்போதே காயும். பேலட்டில் முன்பக்கத்தில் எடுக்கிறது இது. அது ஒரு டெக்னிக்கு. இப்படி எடுக்கிறது ஒரு டெக்னிக்கு, இப்படி பின்பக்கத்தில் எடுக்கிறது, அப்படி எடுக்கிறது இன்னொரு டெக்னிக். பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் போல் எடுக்கிறது கூட இப்படி முன்னாடியும் பின்னாடியும் யோசிச்சு பார்த்து எடுப்போம். எங்கே வைக்க போகிறோம் அப்படின்றத பொறுத்து முன்னாடியும் பின்னாடியும் யோசிச்சு பார்த்து தான் எடுப்போம். இது ஆல்மோஸ்ட் லைக் பேலட் நைஃப் நம்ம பண்ணுவோம்ல சார், ஆமாம், அதே தான் பேலட் நைஃப் பெயிண்டிங்கே தான். இது என்னன்னா நம்ம பேலட் நைஃப்ல வந்து கலரோட சேர்த்து தான் வைக்கிறோம். அதனால கலரை வச்சு ஒரு டெப்த் ஒன்று நமக்கு கிடைக்குது. அதைத்தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இங்கே ஒயிட்டாக இருக்கிறதுனால வெறும் டெக்ஸ்சரையே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நம்ம. ரைட். ஸோ இதில் கலர் மிக்ஸ் பண்ண போகுது இல்லை, பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். பெயிண்ட் மேலே தான் பண்ண போகிறோம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்சிடறோம். கம்ப்ளீட்டாக காய வச்சுட்டு அப்படியே தொட்டு பார்த்தோம்னா காஞ்சி போய் ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். அந்த டெக்ஸ்சரை வந்து பெயிண்ட்டை டல் மேலே கீழே கொண்டு வந்து செய்ய போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்னென்ன எப்படி இப்போ கலரை வைப்பேன் அப்படின்றது இது இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும். இதை நான் மூடி வச்சிருப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு. வேணுன்றப்ப நம்ம அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு பழகின ஆளுகளுடைய திமிறது. எடுத்து பெயிண்ட்டை தூக்கி அப்படி வைக்கிறது. ஏன்னா மிஸ்டேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது இப்போ? ஆனால் ஆகாதுன்ற ஒரு திமிரு. இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு பேலட்டில் முன்னாடி பின்னாடி ரெண்டு சைட்லேயும் பெயிண்ட் இருக்குது. கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் உள்ள எடுத்துக்கிறேன். பெங்களூர் பிரீத்தி வரலையாமா? இல்ல சார், கொஞ்சம் நிறைய பேர் உடம்பு சரியில்லை, மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டல் வீடு வந்துருக்காங்க. ஆமா, அது என்னமாச்சும் ஒன்று நடந்துகிட்டே இருக்கல இருக்கு. அந்த பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா முடியல, பாட்டி தாத்தா வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு கூட பேசினாங்க. குழந்தைகளுக்கு வேற உடம்பு சரியில்லாம போயிடுது. ஆமா, ரெக்கார்டிங்க பார்த்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், என்னம்மா ரெக்கார்டிங் இது பண்ணாமையே நம்ம பாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கோமா? ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்குது. சைஸ் எவ்வளோன்னு தெரியல. ஓகே, இது ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்குது. சைஸை காட்ட மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சரியா? இப்போ வந்து என்னன்னா, நான் இதெல்லாம் கேதர் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறேன். அப்புறம் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கேதர் பண்ண விட்டேன்னா அவ்வளோ பெரிய ஏரியாவை நான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? இப்போ வந்து நைஃபுடைய பின்பக்கத்தில் இருந்து நான் வந்து கலர் எடுக்கிறேன். ஃபுல் இதுக்கு போயிடுவோமா? நான் ஆஃப் பண்ணிவிட்டு